ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு இந்த சில்க்கு த்ரெட்டை எப்படி செட்டிங்ஸில் போய்ட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அடுத்து வந்து என்ன பார்த்திங்கன்னா, நான் ஜரி த்ரெட் எப்படி யூஸ் பண்ணலாம் செட்டிங்ஸில் அதை செட் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோஸில் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராகவும் தெளிவாகவும் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் வாங்குகிறோம் இல்லையா, அதுவே வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து வாங்கணும். அதாவது ஜரி வாங்குகிறப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கணும், இந்த மாதிரி நான் மிஷினுக்கு யூஸ் பண்ணுறேன், கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி மிஷினுக்கு யூஸ் பண்ணுறேன், அந்த த்ரெட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவேளை சேல் ஆகிறதுக்காக இல்லை இதை போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் த்ரெட்டு வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ஜரியோ சரி, இந்த காப்பரு பாருங்கள், ஜரி, காப்பர், சில்வர், இது மூணில் எது நீங்கள் வாங்கினீங்கனாலும் த்ரெட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அது எப்படி அப்படின்னு செக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் கொஞ்சம் நல்லாவே கிளியராக வச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஜரி வருது இல்லையா, நூல் பிரிக்கிறப்போ இந்த மாதிரி வரணும். இப்படி வருது இல்லையா, வர்றப்போ சென்டரில் பாருங்கள், இந்த பிரிக்கிற நூல் பார்த்திங்கன்னா சென்டரில் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக இந்த இடம் தெரியும். இது ரெண்டாக பிரியும் பாருங்கள். இந்த நூல் ரெண்டாக பிரியுது இல்லைங்களா, இது நூலாக இருக்கணும். ஸோ நூல் வந்து இந்த நூல் கூட பார்த்திங்கன்னா திண்ணமாக இருக்குது. ஸோ திண்ணமாக இருக்க நூல் வந்து நீங்கள் வாங்க வேண்டாம். இது வந்து ஜரி. இந்த ஜரியில் லைட்டாக இருக்க இந்த நூலுக்கு பதிலாக லைட்டாக இருக்க த்ரெட்டு, அந்த ஜரியை வந்து லைட்டாக இருக்கிறதுல சுற்றுன மாதிரி இருக்கணும். இது வாங்கினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மிஷினில் போடுறப்ப எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராது. பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸுக்காகவே நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். இந்த த்ரெட்டுலேயே பாருங்கள், இது வந்து நல்லா பாருங்கள், இது வந்துட்டு நூல், இது பாருங்கள் ஜரி. டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதில்ல? இந்த மாதிரி இந்த நூலுக்கு சொன்னேன், இது வந்து திண்ணமாக இருக்கக்கூடாது, சும்மா லைட்டாக தான் இருக்கணும். அப்படி இருக்கிறத வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் எம்ப்ராய்டிங் போடுறீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு கீழே சிக்காது, குமிழ் அந்த சிக்கின பாபினில் குமிழ் மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. ஸோ அது தைக்கிது பார்த்திங்களா, அப்போ உங்களுக்கு ஈஸியாக வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் யூஸ் பண்ணக்கூடியது, ஆரிக்காக கையில் யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அது. அப்படி இல்லைன்னா இந்த சின்ன மிஷின்ஸு, பிளாக் கலரில் இருக்கும் பார்த்திங்களா எம்ப்ராய்டரி மிஷினு, காலில் தைக்கக்கூடிய மிஷின், அந்த மிஷினுக்கு கூட இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ திக்னஸாக இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணாதீங்க. பாருங்கள் ஜரி, இந்த காப்பரில் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த காப்பரில் கூட பாருங்கள் லைட்டாக தின்னமாக, இந்த மாதிரி நீங்கள் வாங்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறதே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா மிஷின் வந்து சீக்கிரம் சென்சார் போயிடும், ப்ராப்ளம் வரும். ஒரு டிசைன் நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலே நூல் ஓவராக கட் ஆகிட்டே இருக்கும். இந்த ப்ராப்ளம்ஸ் இதில் நிறையாவே வரும். இந்த மாதிரி எந்த ஒரு ஜரி த்ரெட்டு போடுறோம், இந்த த்ரெட்டு போடாதீங்க. பாருங்கள், இந்த பிராண்டு போடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இது நட்வர் லால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா காப்பர் த்ரெட்டு. காப்பர்லேயே பார்த்திங்கன்னா 2 விதமாக வந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் லைட் காப்பரு, இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் காப்பரு. 2 பாருங்கள், 2 காப்பருமே இருக்குது. ஸோ இந்த நூல் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு நூல் துளி கூட கட் ஆகாது. உள்ளே பார்த்திங்கன்னா நரம்பு கொடுத்துருக்க மாட்டாங்க, த்ரெட்டு கூட கொடுக்கல அவங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, வெறும் ஜரியை மட்டுமே கொஞ்சம் திக்னஸாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டிசைன் போகிறப்ப ரொம்ப சூப்பராக வரும், நூல் கட்டே ஆகாது. அப்படி நூல் உங்களுக்கு கட் ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு அதை மைனஸில் வச்சிட்டிங்க அப்படின்னாலே, எம்ப்ராய்டிங் இதில் போய்ட்டு மைனஸில் வச்சிங்க அப்படின்னா நூல் துளி கூட கட் ஆகாது. எவ்வளோ கிரிட்டிக்கலான டிசைனாக இருந்தாலும், கிட்ட தையல் போகிற டிசைனாக இருந்தால் கூட ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இந்த காப்பரில். பாருங்கள், இதிலே நான் காப்பரும் வாங்கியிருக்கேன், இது பார்த்திங்கன்னா ஜரியும் வாங்கியிருக்கேன், சில்வரும் வாங்கியிருக்கேன். 3மே ரொம்ப நல்லா இருக்குது. இதோட தான் உங்களுக்கு ரொம்ப வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் சில்வர், இதில் சென்டரில் பாருங்கள், சென்டரில் நீங்கள் வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு துளி கூட தெரியாது. ரொம்ப கிட்ட வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதை நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னாலே பிரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, வெறும்
ஜரியை மட்டுமே கொஞ்சம் டபுள் ஃபோல்டிங் கொடுத்து நல்ல திக்னஸாக கொடுத்துருக்காங்க. இந்த த்ரெட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 80 ரூபா தான். இவ்வளோ பாருங்கள் எவ்வளோ மொந்தமாக இருக்குது, இவ்வளோ தூரம் இருக்கிறதுல இது பிரிக்காமல் இருக்குது. இதில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மொந்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வெறும் 80 ரூபா தான். நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா எப்படியும் 150 ரூபா வரும்னு நினைக்கிறேன். இது வெறும் 80 ரூபா தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். இந்த த்ரெட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே ஜரியில் ரொம்பவே சூப்பராக வரும். வாங்க, இந்த ஜரி த்ரெட்டை போடுறப்போ செட்டிங்ஸில் நம்ம ஸ்டார்டிங்லேயே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் டிசைன் போடுறப்போ ரொம்ப ஈஸியாக வந்துடும். அது எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோஸில் நான் கொஞ்சம் தெளிவாகவே உங்களுக்கு செட்டிங்ஸில் இந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுறதை பற்றி மட்டும் உங்களுக்கு நான் இந்த வீடியோஸில் அந்த கீயை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நம்ம டிசைன் போடுறப்போ உங்களுக்கு நான் அதை எந்த அளவுக்கு பார்த்துட்டு நான் இங்கே சரி பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிஷினோட ப்ரைஸு, டீட்டெயில்ஸு, பிராண்டு நேம் எல்லாமே வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே கீழே கமெண்ட்ஸில் கேட்டே வரீங்க. நான் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், வீடியோவாக போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உஷா ஜெனோமி என்கிட்ட இருக்கிறது 550E, 450E பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரெண்டோட டிஃப்ரென்ஸ் பற்றியும் உங்களுக்கு நான் தெளிவாக கொடுத்துருக்கேன் வீடியோஸாக. அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க கிட்ட போய்ட்டு வீடியோஸில் உங்களுக்கு நான் தெளிவாக ஜரி த்ரெட்டு போட்டால் செட்டிங்ஸில் நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெளிவாகவே பார்க்கலாம். பாருங்கள், நம்ம எப்போ மிஷின் ஆன் பண்ணாலும் இந்த மாதிரி வந்துடும். இப்போது இதில் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன் இல்லையா, டிசைன் நம்ம எடுக்கிறப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து இந்த மிஷினில் இருக்க ஒரு டிசைன்ஸை எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். பார்த்திங்கன்னா இதில் ஒரு டிசைன்ஸு நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பட்டர்ஃப்ளைவே எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா அது ஹூக் கேட்டு ஓகே கொடுத்துட்டு வந்துடும். பாருங்கள், ரைஸ் ப்ரெஷர் த ஃபுட் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ அந்த இதை நம்ம எடுக்கணும். பாருங்கள், நான் எடுத்துட்டேலே, எடுத்த உடனே அடுத்தது கேட்குது, ஓகே கொடுத்துட்றோம். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா டிசைன்ஸுமே காமனாக வந்துடும், எல்லா த்ரெட்டுக்கும் காமனாக வந்துடும். இப்போது இந்த டிசைனை நம்ம ஜரி த்ரெட்டில் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஜரி த்ரெட்டில் போடுறப்போ நமக்கு பாபின் நூல் தெரியும். அந்த மாதிரி இருக்கிறத எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கீ வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி இது பூவோட கலர்ஸ் பார்க்கக்கூடியது, இது ட்ரேஸ் அவுட்டு, இது த்ரெட்டு, இந்த மாதிரி வருது பாருங்கள். இதில் இந்த கீழே இருக்க பாருங்கள், இதை இப்படி டச் பண்ணுங்க. டச் பண்ண உடனே இங்கே பாருங்கள், இது ஃப்ரேம் சைஸு இந்த மாதிரி பாருங்கள், முக்கோண வடிவத்தில், முக்கோணன்னு கூட சொல்ல முடியாது, இது இப்படி பார்த்திங்கன்னா தெரியும். மேலே ப்ளஸ்ஸு, கீழே பாருங்கள் இந்த இடத்துல மைனஸ்ன்னு காட்டும். இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ண உடனே இந்த மாதிரி காட்டுது பாருங்களேன், அட்ஜஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த இதில் காட்டும். இங்கே பாருங்கள், இது காட்டுது இல்லையா, இது 2.6 காட்டுது இல்லையா. இந்த 2.6 எல்லாத்துக்குமே வைக்கக்கூடாது. 2.6 எல்லாத்துக்கும் வைக்கக்கூடாது. நம்ம நார்மலாக போடுறப்பவே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு 0.8 தான் வந்து சில்க்கு த்ரெட்டுக்கு வைப்போம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போது ஒரு நம்ம சில்க்கு இப்போ வந்து நம்ம காப்பரோ இல்லை ஜரி த்ரெட்டோ யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இங்கே 0.0 காட்டுது இல்லையா, இந்த 0.0 வச்சுட்டு நம்ம டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், இது நம்ம கட் பண்ணுறதுக்குரியது. அதாவது டிசைன் போட்டு முடிஞ்சிருச்சுன்னா த்ரெட்டு ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணட்டுங்கிறதுக்காக நான் 2 வச்சுருக்கேன். பாருங்கள், மேலே அட்ஜஸ்ட்டில் போயிட்டு இந்த இதில் வந்து நான் 0.0 கொடுத்து இப்படி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே வந்துடும். இப்போ நம்ம டிசைன் போடுறோம் அப்படின்னு சொல்லினீங்கன்னா, டிசைன் போடுறோம் அப்படின்னா அப்போவும் வந்து நூல் கட் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா
நீங்கள் டிசைன் போட்டுக்கும்போது அப்போது எங்களுக்கு நூல் கட் ஆகுது மேடம், இல்லை அடியில் இருக்க அந்த பாபின் நூல் வந்து மேலே தெரியுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா, இப்போது இதில் போய் நான் சரி பண்ண சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ இதில் இவ்வளோதான் ஜரி த்ரெட்டுக்காக சரி பண்ணக்கூடியது. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இங்கே பாருங்கள் செட்டிங் கீ இருக்கு இல்லையா, இந்த செட்டிங் கீயை அப்படியே டைரெக்டாக டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்போது இதில் வந்து இந்த காமன் செட்டிங்ஸ் இது வருது இல்லையா, இதில் இங்கே பாருங்கள் ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா மிஷினும் இந்த ஃப்ரேம் சைஸில் இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ண உடனே இங்கே எம்ப்ராய்டரிங் காட்டுது இல்லையா, ஆட்டோ டென்ஷன் எம்ப்ராய்டரி காட்டுது இல்லையா. இதில் பாருங்கள் நம்ம வந்து நார்மலாக வந்து சில்க்கு த்ரெட்டுக்கு ஆட்டோலேயே நான் உங்களுக்கு வைக்க சொல்லியிருந்தேன் இல்லை, இதை இந்த மாதிரி மைனஸ் கொடுத்துக்கோங்க. ப்ளஸில் கொடுக்கக்கூடாது, மைனஸில் தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஜரி த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் மைனஸில் கொடுங்க. இப்போது 1 மைனஸில் இருக்குது. இப்போ இதை ஓகே கொடுத்துருங்க. இப்படி ஓகே கொடுத்துட்டு போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாபினில் இருக்க அந்த ஒயிட் கலர் நூல் மேலே தெரிகிறதோ இல்லை மேலே ஜரி நூல் போடுறப்ப அந்த ஒரு மாதிரி லூஸ் தையல் போடுறதோ அந்த இது ப்ராப்ளம் வரவே வராது. இந்த மாதிரி நீங்கள் அதுக்கப்புறமும் எனக்கு வருதுன்னா திரும்பி செட்டிங்ஸில் போயிட்டு இப்படி எம்ப்ராய்டிங்கில் ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோ டென்ஷன் -1 இருக்குது இல்லையா, திரும்பி -2 கொடுத்து பாருங்கள். இந்த மாதிரி -2 கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த செட்டிங்ஸில் இந்த 2 இடம் மட்டும்தான் ஜரி த்ரெட்டுக்கோ காப்பர் த்ரெட்டுக்கோ வந்து நீங்கள் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது 2ல் சரி பண்ணிங்க அப்படின்னாலே ஜரியோ காப்பரோ இல்லை அந்த சில்வர் த்ரெட்டோ ரொம்பவே தையல் சூப்பராக வரும். இதை கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காக அது மாறி வந்துடும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் தையல் வந்துடும். இதை நம்ம ஸ்டிச் இப்போ உங்களுக்கு வந்து இதை நான் எப்படி செட் பண்ணலாங்கிறத வச்சு காட்டியிருக்கேன். ஸோ இதை மேக் பண்ணி நம்ம டிசைன் போடுறப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும். இதை கீ பட்டனை மட்டும் உங்களுக்கு இதில் வந்து தெளிவாக கொடுக்குறேன், அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, இப்போ இதை நம்ம ஓகே கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னாலே தையல் சூப்பராக வந்துடும். இவ்வளோதான் சில்க்கு த்ரெட்டோ. சில்க்கு த்ரெட்டுக்கு என்ன பண்ணணும்னா திரும்பி இதே ஓகே கொடுத்துட்டு போயிட்டு நீங்கள் பாருங்கள் இந்த அட்ஜஸ்ட் இருக்குல்ல, இதில் இப்படி எடுத்துகிட்டு வந்துடணும். 0.8க்கு கொண்டு வந்து ஓகே கொடுத்துடணும். சில்க்கு த்ரெட்டு போடுறப்ப இதுலேயும் சரி பண்ணிடணும். திரும்பி இங்கே செட்டிங்ஸ் போயிட்டு பாருங்கள் இதில் வந்துட்டு ஆட்டோ டென்ஷன் இருக்குல்ல, இதை கரெக்டாக ஆட்டோவில் வச்சிடணும். இது வந்து சில்க்கு த்ரெட்டு போடுறப்ப நம்ம மறக்காமல் இது 2யுமே சரி பண்ணிடணும். ஜரி த்ரெட்டு போடுறப்ப அது 2ல் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் சில்க்கு த்ரெட்டு போடுறப்போ அது 2யும் நம்ம சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நீங்கள் டிசைன் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே நூல் கட் ஆகிறதோ ஜரியில் போகிற எந்த டிசைன் ப்ராப்ளமோ வரவே வராது. இவ்வளோ தான் ஒரு ஜரி த்ரெட்டு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸுக்காக. பாருங்கள் இவ்வளோ தான் ஜரி த்ரெட்டோ காப்பர் த்ரெட்டோ இல்லை அந்த சில்வர் த்ரெட்டோ நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த இடத்துல வர இந்த முக்கோணம் மாதிரி வர இந்த செட்டிங்ஸில் போயிட்டு இதில் சரி பண்ணுங்க ஃபஸ்ட்டு டைம். இல்லை வரல அப்படின்னா திரும்பி இந்த செட்டிங்ஸில் எம்ப்ராய்டரி இதில் கரெக்டாக நான் உங்களுக்கு பட்டன்ஸ் தெளிவாகவே கொடுத்துருக்கேன் கீயோட அந்த 2 மட்டும் நீங்கள் சரி பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஜரியோ காப்பரோ இல்லை சில்வரோ இந்த 3 இதில் வந்து நீங்கள் எது போட்டிங்க அப்படின்னாலும் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸுமே வரவே வராது. ரொம்ப கிளியராக நீட்டாக தையல் வரும். இந்த இடம் சிக்குது, பாபின் ஒரு குமிழ் மாதிரி வருது, அடிக்கடி சிக்கிக்குது அப்படின்ற எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இந்த டென்ஷன் ப்ராப்ளம் துளி கூட வரவே வராது. இந்த மாதிரி நீங்கள் ஜரி யூஸ் பண்ணுறப்ப மறக்காமல் இந்த 3 டிப்ஸை நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு ஜரியோ காப்பரோ சில்வரோ 3 த்ரெட்டில் எந்த த்ரெட் யூஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக தையல் வரும். த்ரெட்டு பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த த்ரெட்டு மாதிரி நீங்கள் கம்பெனி நேம்ஸ் சரியாக கிடைக்கல. இது கேட்ட கொஞ்சம் லோக்கல் பிராண்டு மாதிரி தான் சொன்னாங்க, ஆனாலும் இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஜரியிலையோ காப்பரோ சில்வரோ 3லேயுமே இந்த த்ரெட்டு வாங்கி இந்த மாதிரி கோன் மாதிரி இருக்கிறத வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் இப்படி கிட்டையும் நீங்கள் வைக்க முடியாது, கொஞ்சம் லாங்கில் வச்சுக்கோங்க. ஒன்று கீழே வைங்க, அப்படி இல்லையா லாங்கில் வச்சுட்டு நீங்கள் இந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணி வைங்க. இதில் வந்து போட முடியாது, இப்படி போட்டிங்க அப்படின்னாலே சிக்கும் சரியாக வராது.
கொஞ்சம் லாங்கில் வச்சுட்டு இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ஜரியில் வரக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளம்ஸுமே வரவே வராது. இந்த மெத்தட்ஸை கரெக்டாக இந்த கீழே இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செட் பண்ணி போட்டிங்க அப்படின்னாலே எந்த ஒரு ப்ராப்ளமும் வரவே வராது. இவ்வளோ தான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணக்கூடியதுக்கு செட்டிங்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய கீஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே. நம்ம ஜரி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். அப்போது உங்களுக்கு இந்த டிசைன் போடுறப்ப எந்த ப்ராப்ளம் வந்தால் நான் எந்த இடத்துல எந்த பட்டனை யூஸ் பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு -1 வச்சு பாருங்கள். இல்லை வருதுனாக்கா -2 வச்சு பாருங்கள். அதே போல் -5 வரையுமே இருக்குது. நீங்கள் 5 வரையுமே செக் பண்ணி பார்க்கலாம். -1 வச்சாலே மேக்ஸிமம் இந்த த்ரெட்டுக்கு சரியாக வந்துடுது. அந்த -1 அதில் ஆட்டோ எம்ப்ராய்டிங் இதில் போகாமல் இதில் நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் சாதாரணமாக இந்த இதில் நீங்கள் செட் பண்ணுறப்ப இந்த டிசைன்ஸ் போடுறப்போ உங்களுக்கு ரொம்பவே இது சூப்பராக இருக்குது. நான் ஃபுல்லாகவே ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக காப்பரை மட்டுமே யூஸ் பண்ணி போட்டேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு இந்த காப்பரு. ஸோ அந்த ப்ளவுஸை வந்து நான் ரொம்ப அர்ஜென்ட்டுங்கிறதுனால நான் அப்பப்போ தீபாவளினால அர்ஜென்ட்டுங்கனால உடனுக்குடனே கொடுத்துட்டேன். என்னால் வீடியோஸாக எடுக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் போடக்கூடியதில் நான் உங்களுக்கு நீட்டாக வீடியோஸாக எடுத்து போடுறேன். இவ்வளோ தான். இந்த வீடியோஸில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்குரிய சொல்யூஷனோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கிளியராக எடுத்து சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.